Hi friends, welcome to Sivasajit TNPC Study Circle சேனல். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து போகலாம். நிறைய இப்போ நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி இலக்கணம் சார்ந்த குறிப்புகள், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு, இலக்கணத்தில் என்னென்ன மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்றது ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு புரியும். அதனால் நம்ம 2013 இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி 2013 கேட்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உடம்பிடை தோன்றிச் சொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரச் சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கம்பர். இது ஓல்டு 10th புக்கு, கம்பராமாயணம். இதில் அறுவை சிகிச்சை மருத்துவம் இருக்கலாம், அதோடைய சிறப்பை இந்த பாடல் வரியில் சொல்லியிருப்பாங்க. பிள்ளைத்தமிழ் அப்படின்ற பேரில் தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் தான். முதல்ல பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தனி நூலை செய்தவர். அதுக்கப்புறமா திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய பாடல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் இருக்க எல்லாமே திருமங்கையாழ்வார் பாடல் தான். அதில் சொல்லணியில் அமைத்து பாடிய பாடல் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. திருவெழு கூற்றிருக்கை தான் அவங்க சொல்லணியில் அமைத்து பாடிய பாடல். வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொன்னூல் விளக்கம் தான் வீரமாமுனிவர் இயற்றிய 5 இலக்கண நூல். எறும்பும் தன் கையில் என்றான் என்று பாடியவர் ஔவையார். பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படுவது திருப்பாவை தான். காந்திமதியின் வருகை பருவம் அப்படின்ற அந்த பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசா பெற்ற புலவர் யார் அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவர். இவருடைய காலம் 19ஆம் நூற்றாண்டு. இவர் சிலேடை பாடுவதில் வல்லவர். ஓகே, அப்போ அவர் எதுக்காக வைரக்கடுக்கன் பரிசா பெற்றார் அப்படின்னா காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக. அப்புறம் இந்த கொஸ்டினை பாருங்கள், அதில் 2 டைப்பான கொஸ்டின் இருக்குது. சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா நச்சினார்க்கினியார். அப்போ நச்சினார்க்கினியார் எந்த சமயம்? சைவம். அவர் எந்த நூலுக்கு காப்பியத்துக்கு உரை எழுதினார் அப்படின்னா சீவக சிந்தாமணிக்கு. அப்போ சீவக சிந்தாமணி காப்பியம் எந்த சமயம் அப்படின்னு பார்த்தோம்னா சமண காப்பியம். கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை அப்படின்னா அடியார்க்கு நல்லார். ஏன்னா அவர் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர். அடுத்தது, ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் அப்படின்னு பாடியவர் முடியரசன். காசுக்கு பாடுபவன் கவிஞன் இல்லை அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். ஸோ அதுதான் இந்த பாடல். முடியரசனுடைய சிறப்பு பெயர் கவியரசுன்ற பட்டம் குன்றக்குடி அடிகளால் பரம்பு மலையில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம். கோவலன் கொல்லப்பட்ட இடம் தான் கோவலன் பொட்டல் அப்படின்னு சொல்லப்படுது. இது மதுரை டிவிஎஸ் நகரில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாரதிக்கு மகாகவி பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னா வாரா. அவர் தான் மகாகவி அப்படின்ற பட்டம் கொடுத்துருப்பாரு. பொருந்தா இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைன்றதுக்கு மேம்பாடுன்றது தான் பொருந்தாது. அப்போ மித்தது எல்லாமே பொருந்தும். மானா அம்மை, அழகு, அளவு, அழைத்தல், பெரிய, வண்டு, துகள், நுகர்ச்சி, வயல், இந்த மாதிரி மேன்மை நிறைய பொருள் வரும். மீ அப்படின்னா உயர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்ரெடி நமக்கு கூ அப்படின்னா பூமி, மீனா வான் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு பொருள் இருக்குது. இதில் உயர்ச்சி அப்படின்ற பொருளும் கொடுத்துருக்காங்க. மூ அப்படின்றது மூப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழியில் நமக்கு 3 வேர்டு இங்கே பார்த்துக்கோங்க. மானா அழகு, மீனா உயர்ச்சி, மூனா மூப்பு. வானம் உயரமாக தானே இருக்கும். அப்போ வானம்னாலும் உயர்ச்சினாலும் மீ அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றது அப்படின்றது வள்ளிக்கண்ணனுடைய கவிதை பாடல். இது வெப்பத்தடுகளத்து வேலங்களாயிரமும் கொப்பத்தொரு களிற்றால் கொண்டோன். இந்த வரிகள் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜேந்திரன் அப்படின்றவங்கள குறிப்பிடுகிறதாம். அதுக்கப்புறம், நகல்வல்லார் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள். இந்த குறள் எந்த இயலில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள் அப்படின்ற இந்த குறள் எந்த இயலில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னா இல்லறவியலில் இடம் பெற்றிருக்கு. அப்போ அந்த அரசு, அமைச்சு, அந்த மாதிரி நமக்கு சப்டிவிஷன்ஸ் உள்ளுக்குள்ள உட்பிரிவுலாம் வரும்ல, அதெல்லாமே நம்ம நல்லா படிச்சுக்கிறணும். இப்போ ஒரு குறள் படிக்கும் போதே அது எந்த இயலில் இடம் பெற்றிருக்குன்ற
பார்வையிலையும் நம்ம படிச்சுக்கிறணும். ஓகேவா? அடுத்தது செய். செய் எனும் வேர்ச்சொல்லுடைய வினையாளனையும் பெயர். செய்த அவன், அப்போ செய்தவன் தான் செய் எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. கல்லாருக்கும் கற்றாருக்கும் கலிப்பொருளும் கலிப்பே. கல்லாருக்கும் கற்றாருக்கும் கலிப்பொருளும் கலிப்பே அப்படின்றது தான் சரியான சொற்றொடராம். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இறப்பு நிகழ்வெதிர் வென்னும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. அப்போ குறத்திப்பாட்டு என்ன பண்ணுதான், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அந்த 3 காலத்தையும் திறம்பட உரைக்குதான். அதுதான் என்னது, குறத்திப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இறப்பு நிகழ்வெதிர் என்னும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். இதை விடைக்கேற்ற வினாவை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே இந்த விடைக்கேற்ற வினாவில் ஆன்சர் கண்டிப்பாக அந்த கொஸ்டினில் இருக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் வரணும். ஓகேவா? அப்போ பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? பெற்றதை வழங்கி வாழ்வதால் பெரும் குணத்தால் பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது இன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணைனா சலவர் அப்படின்றது நல்லவர்னு கொடுத்துருக்காங்க. சலவர்னா வஞ்சகர் அப்படின்னு வரும். தினம்னா நாள், நெருநல் அப்படின்னா நேற்று, மாறன்னா மன்மதன். அப்போ சலவர்னா வஞ்சகர் வரணும், இங்கே நல்லவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இதில் வேர்ச்சொல் தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பற்று அப்படின்றது தான் இதில் வேர்ச்சொல். நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது எந்த 4 மணியை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. முத்து, பவளம், மரகத, மாணிக்கம், இந்த 4 தான் குறிக்குது. முத்து, பவளம், மரகத, மாணிக்கம் 3மே பாருங்களேன் மகர வரிசையிலே வந்துடுது. மரகதம், மாணிக்கம், முத்து ஒன்று தான். பவளம் மட்டும் எக்ஸ்ட்ரா வருது. அதான் 4 மணி மாலை. மரகதம், மாணிக்கம், முத்து அகர வரிசைப்படி படிச்சிட்டிங்கன்னா மறக்காது. பவளம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அடுத்து சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை எந்த காண்டம் சொல்லுது அப்படின்னா நுபுவத்து காண்டம் சொல்லுது. தீர்க்க தரிசனத்தை எது சொல்லுது? நுபுவத்து காண்டம் சொல்லுது. அடுத்தது வள்ளைக்கு உறங்கும் வளநாடா வள்ளை என்பதன் பொருள் யாது? வள்ளை அப்படின்றது நெல் குத்தும்போது பெண்கள் பாடும் பாட்டு. மானுட பிறப்பினில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தலும் அப்படின்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்துகிற நூல் எது அப்படின்னு கேட்டால் திருவாசகம். இதில் நம்ம கருவில் உருவாகி ஒரு குழந்தை எப்படி பிறக்குதுன்ற வரைக்கும் அந்த உயிரியல் தொழில்நுட்பத்தை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு. மாணிக்க வாசகருடைய திருவாசகம் பாடலில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஆர்ப்பறவை அணித்திகளும் மணிமுறுவல் அரும்பறவை. இந்த பாடல் அடியில் அமைந்துள்ளவாறு பின் வருவனவற்றுள் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. சீர்மோனை இருக்கா, சீர்முரண் இருக்கா, என்ன அமைந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆர்ப்பறவை அணித்திகளும் மணிமுறுவல் அரும்பறவை. ஆர்ப்பறவை அரும்பறவை. ஸோ அணித்திகளும் மணிமுறுவல் அரும்பறவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீர்முரண், ஆர்ப்பறவையும் அரும்பறவையும் சீர்முரணாக இருக்குது. அதனால் சீர்முரண் அமைந்துள்ளது. தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வாக்கியம்னா ஒரு எழுவாய் இல்லைனா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடியணும். அதுதான் தனி வாக்கியம். ஓகே, மித்ததெல்லாம் பாருங்கள். வினா பொருள் தருவது வினா வாக்கியம். தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வர்றது தொடர் வாக்கியம். அப்போ ஒரு முதன்மை வாக்கியம் ஒரு துணை வாக்கியத்தோடு வந்துச்சுன்னா அது கலவை வாக்கியம் போயிடும். ஸோ அதனால் இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா சரியானது ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது தனி வாக்கியம். திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் எனும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் எனும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி எனும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். ஸோ அதை தான் இங்கே சுருக்கி கி.ஆ.பெ. வீன்னு கொடுத்துருக்காங்க. தெண்டனிட்டது வள்ளுகிர் திண்டிறல் புலியே அப்படின்றது. திண்டிறல் அப்படின்ற சொல்லுக்கு என்ன மீனிங் அப்படின்னா உறுதியான. இதில் எதை சொல்கிறாங்க? இந்த சீரா புராணம் அதில்
அந்த நபிகள் நாயகம் பற்றி எழுதியிருப்பாங்க இல்லையா, இப்போ கூட சொன்னாங்களே நுபுவத்து காண்டம், அதில் தான் என்னென்னா அந்த புலி போய் அவரை வணங்கும்ல, அப்போ அந்த புலியை பற்றி வர்ணிப்பாங்க. அதில் தான் திண்டிரல் அப்படின்னா உறுதியான அப்படின்ற மீனிங்கில் வருது. அடுத்து துரைமாணிக்கம் எனும் இயற்பெயரை கொண்டவர் வந்து பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார். ஏற்பாடு என்பதன் பொருள் வந்து சூரியன் மறையும் நேரம். ஏற்பாடு என்பதன் பொருள் சூரியன் மறையும் நேரம். கா எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காத்தல் அப்படின்றது தான் தவறானதான். அப்போ கா எனும் ஓரெழுத்து ஒரு மொழியில் சரியான பொருள் இங்கே நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசன், காற்று, மயில். மயில் ஓகேவா, அரசன், காற்று, மயில், இது மூணுமே கா எனும் ஓரெழுத்து ஒரு மொழி தான். அரசன், காற்று, மயில் மூணுமே கா எனும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேவா. அடுத்தது சலவர். சலவரை சாரா விடுதல் இனிதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சலவர் அப்படின்ற சொல்லுடைய ஆங்கில சொல் என்ன அப்படின்னா டிசைட்ஃபுல் பர்சன். டிசைட்ஃபுல் பர்சன், வஞ்சகர் அப்படின்னு நான் இப்போ தானே மீனிங் சொன்னேன். டிசைட்ஃபுல் பர்சன் ஓகேவா ஆங்கிலத்தில். அடுத்தது அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு. அகர வரிசைப்படுத்துறதுல வந்து ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள், அதுக்கப்புறமா மெய் எழுத்துக்கள், அப்புறம் அந்த ஆர்டரில் நம்ம வந்து அந்த எழுத்தோடைய வரிசை எழுத்துக்கள்னு நம்ம ஆர்டர் பண்ணி அகர வரிசைப்படுத்தணும். அப்போ சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு. செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டதுன்றது தான் செய்யப்பாட்டு வினை சொற்றொடர். இப்போ தச்சன் நாற்காலியை செய்தான் அப்படின்றது என்ன? அது வந்து தச்சன் நாற்காலியை செய்தான். நாற்காலியை செய்தவர் யார்? அப்போ தச்சன் தானே. அப்போ இது வந்து செய்வினை. நாற்காலியை செய்தவன் தச்சன், நாற்காலியை தச்சன் செய்தான் அப்படின்றது வந்து தன்வினையில் வந்துடும். ஓகேவா. அடுத்து களிமுன் நேர் கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து வஞ்சித்தலை. இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும், இது நல்லா படிச்சுக்கோங்க சரியா. அடுத்தது பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை எனும் சொற்றொடரில் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரிந்து வெறுத்து அப்படின்றது தான் கரெக்டான எதிர்ச்சொல்லாம். பரிந்து அப்படின்னா விரும்பின்னு வரும். அப்போ வெறுத்துன்றது ஆப்போசிட் வேர்டு. பரிந்துனா விரும்பி, ஸோ வெறுத்துன்றது ஆப்போசிட் வேர்டு. மூதூர் அப்படின்றது எந்த திணைக்குரிய ஊர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மருத திணைக்குரிய ஊர் தான் மூதூர். ஈறுபோதல் இனமிகள் விதிப்படி இதில் என்ன புணர்ந்திருக்கு, எந்த சொல் புணர்ந்திருக்கு அப்படின்னா செங்கடல். செம்மை கூட்டல் கடல் அப்படின்னு வரும். ஸோ அதில் வந்து மை விகுதி வந்து ஈறுபோதல் விதிப்படி போயிடும். அதுக்கப்புறம் செம் கூட்டல் கடலில் அந்த மகரம் இம்மு வந்து இங்கா மாதிரி இனமிகள் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு புணரும். அதனால தான் இது செங்கடல் அப்படின்றது அந்த விதிப்படி புணர்ந்திருக்கு. பொருந்தாத இணையை கண்டறிக. வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதை கரெக்டு. தேவநேய பாவானார் வந்து தமிழர் திருமணம் சரிதான். திருவிக்கா வந்து சைவத்திரவு கரெக்டு. அப்போ பொருந்தாதது வந்து தமிழ்ச்சோலை பெருஞ்சித்திரனார்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்ச்சோலையுமே வந்து திருவிக்கா தான் வரணும், அதனால் இது தவறு. அதனால் பொருந்தாத இணை பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலை தான். அடுத்தது பொருந்தும் இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செருன்றது வயல், சிறப்பு ரகரத்துக்குரிய செருன்றது சண்டை. நம்ம இந்த செருக்கில் போய் சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ செருனா சண்டை, செரு அப்படின்னா வயல். அடுத்து அழுது அடியடைந்த அன்பர் வந்து யாரை குறிக்கிறது? இந்த தொடர் யாரை குறிக்கிறது? மாணிக்க வாசகரை குறிக்கிறது. இந்த தொடர் மாணிக்க வாசகரை குறிக்கிறது. என்று முள தெந்தமிழ் எனும் தொடரை இயற்றியவர் கம்பர். பதிதொரு புயல் பொலி தருமணி பனைத்தரு பருமணி பகரா நெர். இத்தொடரில் புயல் எனும் சொல்லிற்கு பொருள் என்ன அப்படின்னா மேகம் அப்படின்னு பொருளாம். அதுக்கப்புறம் கீழ்காணும் விடைகளில் எது சரியானது அப்படின்னா மானா விலங்கு. ஸ்டார்டிங்லேயே நான் மா அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான என்னென்னலாம் பொருள் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்து செல்லிதாசன் என்று தன்னைத்தானே கூறிக்கொண்டவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார்.
குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது அப்படின்னா நீலகேசி. இதை ஒரு தர்க்க நூல் அப்படின்னும் சொல்லுவாங்க, வாத நூலும் சொல்லுவாங்க. குண்டலகேசி வந்து பௌத்தம் சார்ந்த நூல், நீலகேசி வந்து சமணம் சார்ந்த நூல். அதுக்கு ஆப்போசிட்டாக இது வந்து எழுந்த நூல். அதனால தான் குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாதம் தர்க்கம்லாம் ஆர்கியூமெண்ட் அந்த மாதிரி மீனிங்கில் வரும். அடுத்தது விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலக்கிய செய்தியோடு அறிவியல் துறை பொருள்களையும் சேர்த்து விளக்கம் தந்த நூல் வந்து அபிதான சிந்தாமணி அப்படின்ற நூல். திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ராஜாஜி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி பாரதியாருடைய அரசியல் குரு யார் அப்படின்னா திலகர் தான். அப்போ திலகர் விதைத்த விதை தான் பாரதியாக முளைத்தது அப்படின்னு ராஜாஜி சொல்லியிருக்காரு. காந்தி என்ன சொல்லியிருப்பார்? இதுவர் வந்து நம் நாட்டு சொத்து, பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்தது, ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னோடு வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு அப்படின்னு கவிமணியோட பாடலை பாராட்டி சொன்னவர் யார் அப்படின்னா டி.கே. சிதம்பரம் சொல்லியிருக்காரு. டி.கே.சி தான் சொல்லியிருக்காரு. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டுன்னு பாராட்டியிருக்காராம். திருவி கல்யாண சுந்தரனாருடைய பயண இலக்கிய நூல் எது? எனது இலங்கை செலவு அப்படின்றது தான் திருவி கல்யாண சுந்தரனாருடைய பயண இலக்கிய நூல். மன்னன் உயிர்த்ததே மலர்த்தலை உலகம் என்று பாடியவர் மோசிகீரனார். மன்னன் உயிர்த்ததே மலர்த்தலை உலகம் என பாடியவர் மோசிகீரனார். சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள ஆறுகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் திருவிளையாடற் புராணம். அடுத்தது, பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு விரிவாக இருக்குது அப்படின்னா திருஞான சம்பந்தருடைய வரலாறு தான் பெருசாக இருக்குது. அதனால தான் பிள்ளை பாதி பிராணம் பாதி அப்படின்னு ஒரு பேர் வந்து பெரிய புராணத்துக்கு இருக்குது. சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் வந்து திருவெண்ணெய்நல்லூர். எழுத்து எனும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் தருமு சிவராமு. எழுத்து எனும் இதழை வந்து தொடங்கியவர் யார் அப்படின்னா சீசு செல்லப்பா. எழுத்து இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் தருமு சிவராமு. மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உண்ணும் ஈஸ்வர லீலை அதாவது மனிதர்களுடைய மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தக்கூடிய ஈஸ்வர லீலை அப்படின்ற கதை நூல் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. இப்படி கொஸ்டின் மாறி வரலாம். மனிதர்களின் மாறுபட்ட மனவிகாரத்தை எடுத்து உணர்த்தும் நூல் எது? ஈஸ்வர லீலை அப்படியும் வரலாம். அப்போ ஈஸ்வர லீலை அப்படின்ற கதை நூல் ஆசிரியர் யார் அப்படின்னும் வரலாம், நா. பிச்சமூர்த்தி. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் சீர்காழி சீரா அரங்கநாதன். தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 36 படலம். ஓகே, அடுத்தது முடியரசன். முடியரசன் வந்து எந்த நூல் இயற்றிருக்காரு அப்படின்னா காவிய பாவை. சச்சிதானந்தன் வந்து ஆனந்த தேன். குமரகுருபரர் வந்து சகலகலா வள்ளி மாலை. கண்ணதாசன் வந்து மாங்கனி. அப்போ முடியரசன் காவிய பாவை, சச்சிதானந்தன் வந்து ஆனந்தத்தேன், குமரகுருபரர் சகலகலா வள்ளி மாலை, கண்ணதாசன் மாங்கனி. மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மலரின் பருவத்தை குறிக்கும் பெயர்கள் என்னென்ன, எத்தனை வகை? அது 7 வகை பெயர்கள் வரும். அரும்பு, மொட்டு, மலர், அலர், அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், செம்மல். அதுதான் வந்து மலருடைய பருவத்தை குறிக்கக்கூடிய 7 வகை பெயர்கள். மருமக்கள் வழி மான்மியம் அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கவிமணி. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல் அப்படின்ற உவமை உணர்த்தக்கூடிய பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தா எப்படி இருக்கும்?
இன்பமாவா இருக்கும், துன்பமாக தானே இருக்கும். அப்போ துன்பம் தான் அதுக்குரிய அர்த்தம். மகிழ்ச்சியோ இன்பமோ வருமுன் காத்தலோலாம் இதுக்கு வராது. அப்போ கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல அப்படின்னா துன்பம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வைகள் வைகளும் வைகரை வைகுதல் அப்படின்றதான் சரியான தொடர். வாக்கியங்களை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டா, நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும். ஒருத்தவங்க சொன்னதை அப்படியே அவங்க சொன்ன மாதிரியே சொல்லும்போது மேற்கோள் குறியீடு இடம்பெறும். இது தன்மை முன்னிலை பெயர்கள் இருக்குல்ல, அது தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் அப்படின்னு நேர்கூற்றை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இடம்பெறக்கூடியது நேர்கூற்று அப்படின்றாங்க. அப்போ ஒருவர் சொன்னதை அப்படியே சொல்லி மேற்கோள் குறியீடு இடம்பெற்று தன்மை முன்னிலை பெயர்களும் இடம்பெற்றுச்சு அப்படின்னா அது நேர்கூற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நேர்கூற்றில் நமக்கு மேற்கோள் வரும். நிறுத்தக்குறிகளில் இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டுமே சரியான விளக்கம். அடுத்தது இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க அப்படின்னு இருக்காங்க. பண்பு பெயர் எது அப்படின்னா திட்பம் அப்படின்றது தான் பண்பு பெயர். அடுத்த அகர வரிசை அப்படின்றதுல தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோப்பு. பொருந்தா இணையை கண்டறி அப்படின்னு இருக்காங்க. சுவடி அப்படின்னா நூல் அப்படின்றது சரி. செட்டு அப்படின்னா சிக்கனம் அப்படின்றது கரெக்டு. சிந்தை அப்படின்றது உள்ளம் அப்படின்றதும் கரெக்டு. அப்போ வெய்யோன் அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னா கதிரவன் தான் வரணும். இங்கே திங்கள், நிலவை குறிக்கக்கூடிய திங்களை கொடுத்துருக்காங்க. அதனால் இது பொருந்தா இணை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. தமிழர் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும் அப்படின்றது தான் சரியான சொற்றொடர். தமிழர் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. எவ்வகை வாக்கியம் கேட்டிருக்காங்க. மாணவன் பாடம் படித்திலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படித்திலன் அப்படின்னா எதிர்மறை தொடர். இதுவே படிக்காமல் இல்லை அப்படின்னா பொருள் மாறா எதிர்மறை தொடர். படித்தான் அப்படின்னா உடன்பாட்டு தொடர் வரலாம், இல்லை தன்வினை வாக்கியம் வரலாம். அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் போட்டுக்கிறணும். அடுத்து தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் எனும் குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எதுகை, இன எதுகை. ஓகே இன எதுகைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கச தப இது எல்லாமே அந்த இனத்தோடையே சேரும்ல, அந்த இன எழுத்துக்களில். அதனால் தக்காரும் எச்சத்தால் அப்படின்ற இந்த 2 வார்த்தையும் இன எதுகை. டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் ரைஸாக இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் நான் ரொம்ப ஓல்டு கொஸ்டினுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்க. தமிழருக்கு பெருமை தராதது எது? மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லைன்றது தான் தமிழருக்கு பெருமை தராததா? நமக்குள்ளே பேசுவது எதுன்னு வராது கண்டிப்பாக. பழங்கதைகளால் என்ன நன்மை அப்படின்றதும் வராது. பழங்கதைகளின் மகிமையாது அப்படின்னும் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அங்கே மகிமை இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழருக்கு பெருமை தராதது எது அப்படின்னா மறைவாக நமக்குள்ளேயே பழங்கதைகள் சொல்கிறதுல ஒரு மகிமை இல்லை அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அப்போ தமிழருக்கு பெருமை தராதது எது அப்படின்னு பார்த்துக்கணும். இரட்டை கிளவி இரட்டிற் பெருந்திசையா அப்படின்னா இரட்டிற் பெருந்திசையாதது எது? இரட்டிற் பெருந்திசையாதது இரட்டை கிளவி அப்படின்றது ஆன்சர் கரெக்டாக சூட் ஆகுது. அடுத்து சேமமுறை நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செலுத்திடுது அப்படின்னு பாடியவர் மருதகாசி. சேமமுறை நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செலுத்திடுது அப்படின்னு பாடியிருக்காரு மருதகாசி. அடுத்தது கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது அப்படிங்கிறாங்க. இப்போ தான் பொறுத்துகளையும் இந்த மாங்கனி வந்துச்சு இல்லையா? ஆயிரந்தீவு அங்கையர்கண்ணி, ராஜதண்டனை, மாங்கனி இது எல்லாமே அவர் இயற்றியது. கொய்யாக்கனி, பாவலரேறு, பெருஞ்சித்திரனார். அடுத்து உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேன்மலை. பூங்கொடி யார் வரும்? பூங்கொடி, காவிய பாவை எல்லாம் முடியரசனுடையது. நிலவுப்பூ சிற்பி பாலசுப்ரமணியம் வரும். ஓகே.
அடுத்து தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார் அப்படின்னா நம்மாழ்வார். இது ரிப்பீட்டட் கொஸ்டின், கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும். தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார் அப்படின்னா நம்மாழ்வார். அப்புறம் உமர் கய்யாம் ரூபாயத் அப்படின்ற பேரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அப்படின்றதுல ரூபாயத்துனா என்ன அப்படின்னா 4 அடி செய்யுள். கீழ்காணும் சொற்களில் தொழில் பெயர் அல்லாததை அறிக. தொல்லைன்றது தொழில் பெயர் கிடையாதான். அப்போ எதெல்லாம் தொழிற்பெயர் பாருங்கள். அழுகை, அழுதல் அப்படின்ற பொருளை குறிக்குதா. போக்கு அப்படின்றது போக்குதலா. தொழுகை, தொழுதல். தொல்லைன்றத தொல்லை வேறு எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. அப்போ தொழிற்பெயர் கிடையாது. அதே மாதிரி தொழிற்பெயர் விகுதிகள்லையும் நமக்கு இது வரும். அல்புகு, அம்ஸ், அல், அல், பூகு, ஆ, அம், சி, கை, வை, ஊ, தி, வி இதெல்லாம் இந்த மாதிரி 17 பெயர்கள் தொழிற்பெயர் விகுதிகள் வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. வ.உ.சி. தொல்காப்பியத்தை பதிப்பித்தார். இல்லை, தொல்காப்பியம் வ.உ.சியால் பதிக்கப்பட்டது தான் கரெக்டு. ஓகேவா. அடுத்து குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இதில் எது அடி எது கை, எது கை, எது கைன்னு கேட்குறாங்க. எது கைன்றதுல கை இருக்கா, கைனா என்ன, 2 கை இருக்குமா. அப்போ 2வது எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை. சரியா. குணமென்னும் கணமேயும் இது எதுகை. அடுத்தது வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம் அப்படின்னா தனி வாக்கியம். பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார், இது தனி வாக்கியம். அடுத்தது பார்ப்போம் பிறவினை வாக்கியம். பிறவினை வாக்கியம்ல அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான். தொகுப்பித்தான் அப்படின்னு வந்துருச்சுனாலே பிறவினை தான். தொகுத்தார் அப்படின்னா அது தன்வினை. ஓகேவா. அப்போ அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான் அப்படின்றது பிறவினை. ஐங்குறுநூறு நூலை புலத்துறை முற்றிய கோடலூர் கிழார் தொகுத்தார் அப்படின்னா அது தன்வினை. இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்க அப்படின்னு பண்பு தொகை கொடுத்துருக்காங்க. மென்கண், நன்களம், அருவிலை, செய்வினை அப்படின்றதுல செய்வினை மட்டும்தான் பண்பு தொகைக்கு பொருந்தாது. மென்கண்னா மென்மை கூட்டல் கண், நன்கலம்னா நன்மை கூட்டல் களம், அருவிலைனா அருமை கூட்டல் விலைன்னு வரும். செய் கூட்டல் வினைன்னா நம்ம அதை பிரிக்க முடியும். அப்போ பிரித்து பார்த்தோன்னா அது வராது. அது வினைத்தொகைன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெறியினில் உயிர் செகுத்திடுவ. இதில் உயிர் செகுத்து எந்த இலக்கணத்தை சார்ந்தது அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை. உயிரை செகுத்து அப்படின்ற மீனிங்கில் வரும். ஸோ அதனால் இது 2ஆம் வேற்றுமை தொகை. சரியானவற்றை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதிரூன்றல் எதெல்லாம் சரி அப்படின்னா எதிரூன்றல் அப்படின்றது எந்த திணைக்கு வரும், மீட்டல் எதுக்கு வரும், செருவென்றது எதுக்கு வரும், எயில் காத்தல் எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் செருவென்றது அப்படின்னா ஜெயிச்சுட்டு வாகை பூவை சூடி வருவாங்களா, அப்போ அது கரெக்டு. எயிலை காத்தல் அப்படின்றது நொச்சி அப்படின்றது கரெக்டு. அப்போ வெச்சி வஞ்சினா என்ன அப்படின்னா எதிரூன்றல்ன்றது வஞ்சி வரணும். ஓகேவா. ஆணிரை கவர்தல் வெற்றி. ஆணிரை கவர்தல் தான் வெற்றி வரணும். மீட்டல்னா வெச்சி, வெச்சி காஞ்சி. ஆணிரை மீட்டல் காஞ்சி வரணும். ஸோ இங்கே தப்பாக வந்திருக்கு. அதனால் 1, 2 தவறு. அடுத்தது நெடுநாவாய், நெடுமை கூட்டல் நாவாய் அப்படின்றது பிரித்தெழுதுக. நல்ல எனும் அடைமொழியை பெற்ற நூல் எது? நல்ல எனும் அடைமொழியை பெற்ற நூல் நல்ல குறுந்தொகை. நல் அப்படின்னா நற்றிணை, நல்ல அப்படின்னா அது குறுந்தொகை. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் களின்னு வரும்ல, அகம்புறம் என இத்திரத்தை 8 தொகை அப்படின்னு 8 தொகை நூலுக்கு ஒரு பாடல் வரும். அதில் இருக்கும் இந்த அடைமொழி. அடுத்து கடலில் கரைத்த பெருங்காயம் போல. எவ்வளோ பெருங்காயத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம கடலில் கரைச்சோன்னாலும் அது வேஸ்ட்டு தான். அதனால் வீணாதல். தெரிநிலை வினையெச்சத்தை எடுத்து எழுதுக. நடந்து வந்தான். அப்போ அதுதான் வெளிப்படையாகவே நமக்கு தெரியுது. நடந்து வந்தான் அப்படின்றது அந்த வினை நமக்கு வெளிப்படையாக தெரியுது, காலம் காட்டும். ஸோ நடந்து வந்தான் அப்படின்னா இறந்த காலத்தையும் நமக்கு காட்டுது. அதான் தெரிநிலை வினையெச்சம். நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழியில் கொடுத்துருக்காங்க. கைனா ஒழுக்கம்,
நோ அப்படின்னா துன்பம், யா அப்படின்னா ஒரு வகை மரம், வவ் அப்படின்றது கைப்பற்றுதல். யாமரம் வந்து இந்த யானை கூட வந்து உரிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அப்போ கைனா ஒழுக்கம், நோனா துன்பம், யானா ஒரு வகை மரம், வவ் அப்படின்னா கைப்பற்றுதல். ஈற்றயலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை வந்து நேரிசை ஆசிரியப்பா. ஈற்று அயலடி அதாவது கடைசிக்கு முதல்ல உள்ளது சிந்தடி பெற்று வந்துச்சு அப்படின்னா அது நேரிசை ஆசிரியப்பா. சோவியத் அறிஞர் தால்ஸ்தாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு கூறியவர் காந்தியடிகள். கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்துக்கு மாறினார் அப்படின்னு கேட்குறாங்க. கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்துக்கு மாறினார் அப்படின்னா வைணவத்தில் இருந்து சைவத்துக்கு மாறியிருக்காரு. அப்புறம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெரும் சித்திரனாருடைய இதழ் பெயர் என்ன? தமிழ் சிட்டு. அப்புறம் தென் சிட்டு தமிழ் நிலம் வருமோ? அடுத்தது மேதையில் சிறந்தன்று அப்படின்னு முதுமொழி காஞ்சி எதை சொல்லுது அப்படின்னா கற்றதை மறக்காமல் இருக்கிறவங்க தான் மேதையை விட சிறந்தன்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கற்றது மறவாமை. இலக்கண குறிப்பறிந்து பொறுத்துக. வழிக்கரை அப்படின்றது 6ஆம் வேற்றுமை தொகை, வழியினது கரை. கரகமலம் அப்படின்றது உருவகம், கரகமலம் அப்படின்றது உருவகம், தாமரை போன்ற கைகள், அந்த இது மீனிங் வரும் உங்களுக்கு. பொங்கு கடல் அப்படின்றது வினைத்தொகை, உருவேனில் அது உரி சொற்றொடர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2013 கொஸ்டின் பார்த்தாச்சு. நாளைக்கு நம்ம 2015 கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.